இந்த பிசி புது பிசி பில்ட் பண்ணோம் A2B இது எவ்வளோ ஆச்சு எங்கே பில்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். என்ன கேபினெட் யூஸ் பண்ணுறேன், என்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பார்த்துருவோம். ஃபுல் வீடியோ வந்துடுது. ஓகேவா? ஃபஸ்ட் இதுதான் என்னோடய கேபினெட். அடுத்தடுத்து ஃபுல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வரும், வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இப்போது முதல்ல நம்ம எதை பார்த்துடலாம், நம்ம ப்ராசஸர் பார்த்துருவோம். ப்ராசஸர் இதுதான் ரைசான் AMDயில் போட்டிருக்கேன். என்ன நம்பர் இதுதான் 5500. ஓகேங்களா? நமக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர், ஸ்பீடாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மதர்போர்ட், கம்ப்ளீட் செட்டு ஒரு மதர்போர்டு, நல்ல மதர்போர்டு வேணும். அதுக்கு நம்ம ஜிகாபைட்லேருந்து வாங்கணும். ஸோ இது நல்ல சர்வீஸ் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. நம்மளும் வாங்கியிருக்கு, நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட நானும் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கிறது. சரி, அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் மதர்போர்ட் கம்ப்ளீட் செட். அடுத்து SSD. இதுதான் எல்லாமே நல்லா பிராண்டட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த SSD நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேம். என்ன தான் வந்து நம்ம நல்ல போர்டு, நல்ல ப்ராசஸர் எல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கூட சிஸ்டத்தை நல்லா ஸ்பீடாக கொண்டு போகிறது ரேம் தான். அதுக்கு நல்ல ஒரு ரேம் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் 8GB போதும்னு சொன்னாங்க. நான் வந்து 2 8GB போட்டு சொன்னேன். ஸோ டோட்டல் 16GB. இது ஒரு நல்ல ரேம், நல்லா இருக்குது, நல்லா ஸ்பீடாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து சிஸ்டத்தில் நல்ல நல்ல காம்பவுண்ட்ஸ் போட்டாலும் ஒரு சிஸ்டத்தில் நல்லா பிரதிபலிக்கக்கூடியது. நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நாளைக்கு பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு எடிட்டிங், ஒரு கேமிங் எல்லாம் விளாட்னோம்னா ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அது இருக்கிறவங்க நல்லா ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு போடுவாங்க. நல்லா நமக்கு நார்மலாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி வேணும் இருக்கிற ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஜிகாபைட்டில். இதுதான். இதில் வந்து 4 அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். 3 DP கொடுத்துருக்காங்க, 1 HDMI கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 4. இப்போதைக்கு எங்கிட்ட 2 மானிட்டர் இருக்குன்னா நான் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நல்லா இருக்குது. நல்லா விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா அருமையாக தெரியுது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு. என்ன தான் நம்ம வந்து இது பண்ணாலும் ஒரு கம்ப்யூட்டருக்கு முக்கியமான விஷயம் SMPS. அதுக்கு நல்ல ஒரு SMPSனா பவருக்கு வந்து சப்ளைக்கு நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. பவர் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, அது கிளியராக இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல SMPS தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் X550 கோகனட் பிராண்ட்லேருந்து. இது நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வாரண்ட்டி இருக்குது, எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது. ஸோ என்னோடய இன்வாய்ஸ் பில்லையும் நான் காட்டுறேன். எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ.